وسلم وبارك على محمد وعلى آل محمد أما بعد عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تبارك وتعالى أيضا: يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரையும் சிறந்தல்வானார். புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அவாமிர்கள் ஏவல்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியாகவும், அவனது நவாஹிகள் விளக்கல்களை முற்றும் முழுதாக தவிர்ந்து விலகி தூரமாகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்து என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு அடியார்களும் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு இந்த உலகத்திலே வாழ்ந்தால் வெற்றி விமோசனம் இருக்கிறது என்பதை அல்லாஹும் அவனது தூதர்களும் சொல்லித் தந்திருக்கிறார்களோ, நிச்சயமாக அந்த வாழ்வில் தான் ஈருலக வெற்றியும் எமக்கு இருக்கின்றது. உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஆமால்கள், சாலிஹான வணக்கங்கள், வழிபாடுகள், இபாதாத்துகள், இந்த இபாதாத்துகளை, இந்த வணக்க வழிபாடுகளினுடைய நன்மைகளை செய்வது மாத்திரமல்ல, ஒரு அடியான் தொழலாம், நடுநிசி தாஜத்திலே எழுந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யலாம், குர்ஆன் திலாவத்துகளில் ஈடுபடலாம், துஆக்களில் ஈடுபடலாம், வசதியுள்ளவர்கள் ஹஜ் செல்லலாம், உம்ராவுடைய கடமைகளை நிறைவேற்றலாம், ஜகாத்துடைய பணங்களை ஜகாத்தை கொடுக்கலாம், தர்மங்களை வாரி வழங்கலாம்,
இது அத்துணையும் ஒரு மனிதன் செய்கின்ற இபாதத்துகள். இபாதத்துகளை செய்வது லேசி, வணக்கங்கள் செய்வது லேசி. செய்கின்ற வணக்கங்களை, செய்கின்ற இபாதத்துகளை பாதுகாப்பதுதான் மிக கஷ்டமானது. ஜும்மாவுடைய தொழுகையை தொழ முடியும். சுன்னத்தான குளிப்புகளை குளித்துவிட்டு, வெண்மையான ஆடைகளை அணிந்துவிட்டு, இருக்குகின்ற நறுமணங்களை பூசிவிட்டு நேர காலத்தோடு பள்ளியில் வந்து உட்கார்ந்து ஜும்மாவை கேட்டுவிட்டு செல்லலாம். அசருடைய தொழுகை வரையும் என்னுடைய பார்வை, என்னுடைய கேள்வி, முக்கியமாக என்னுடைய நாவு செய்த இபாதத்தை பாதுகாப்பதற்கு நாம் ஒரு வேலையை போட்டுக் கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற இபாதத்துகளை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அதுதான் முக்கியம். அன்பானவர்களே, செய்கின்ற அமல் அல்ல முக்கியம், செய்கின்ற இபாதத் அல்ல முக்கியம், செய்கின்ற இபாதத்துகளை பாதுகாக்க வேண்டும். 12 மணிக்கு எழும்பி தஹஜ்ஜத் 2 ரக்காத் 4 ரக்காத் 6 ரக்காத் தொழுகின்ற நாம் அந்த இபாதத்தின் நன்மையை பாதுகாக்க வேண்டும். ஹஜ் செய்து விட்டால் அன்று பிறந்த பாலகனை போன்று வருகிறார். எங்களுடைய நாவை பாதுகாக்க வேண்டும். நாம் தர்மம் கொடுத்தால் நன்மை, எங்களுடைய நாவை பாதுகாக்க வேண்டும். நாம் ஜகாத்து கொடுத்தால் நன்மை, நாவை பாதுகாக்க வேண்டும். ஒரு வார்த்தை ஜகாத்துடைய நன்மை இல்லாமல் போய்விடுகிறது. எம்முடைய பேச்சு வார்த்தையில் எம்முடைய திலாவத்துடைய தொழுகையுடைய நன்மைகள் இல்லாமல் போகிறது, பாழாகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உலகத்திலே எமக்கு தந்திருக்கின்ற பாக்கியங்களில், நியமத்துகளில், அருட்களில் மிகப்பெரிய பாக்கியம் நாவு என்ற பாக்கியம். இந்த நாவால நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுது. இந்த நாவு அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்ற ஒரு அருள். இந்த நாவு சில நேரம் நன்மைகளை சம்பாதிக்கும் நேமத்தாக மாறிவிடும். சில வேளை செய்த நன்மைகளை ஜீரோவாக ஆக்குகின்ற ஒரு சாதனமாக இந்த நாவு மாறிவிடும். அப்போது அது சோதனையாக மாறிவிடும். அன்பானவர்களே, எவ்வாறு இந்த நாவை பாதுகாப்பது? நல்ல விடயங்கள் பேசுவது, திக்ர், திலாவத், நல்லதை ஏவுவது, அல் அம்ரு பில் மாரூஃப், கெட்டதை தடுப்பது, வன்னஹி அனில் முன்கர், உண்மையான சத்திய வாக்குக்காக இந்த நாவினால் சாட்சி புரிவது, அத்துணையும் இந்த நாவினால் செய்யக்கூடிய பாக்கியங்கள். இந்த நாவினால பேசக்கூடிய பொய், இந்த நாவினால சொல்லக்கூடிய பொய் சாட்சியம், அடுத்தவன் ஒப்புனையை தூக்குறது, அடுத்தவன கடையை தூக்குற, அடுத்தவனுக்கு பொய் பேசுறதுக்கு உதவியா இருக்கிற, கோல் சொல்றேன், கோல் சொல்றேன், குடும்பத்தை பிரிக்க, ஊரை பிரிக்க, நண்பர்களை பிரிக்க, ஊர்ல பிரச்சனையை பசாதுகளை உண்டாக்க, இது நாவினால சொல்லக்கூடிய கோல். பொய் சத்தியம், பொய் சத்தியம் செய்தெல்லாம் செஞ்சு போட்டு பொய் சத்தியம், இந்த நாவால பொய் சத்தியம். எடுக்கின்ற தலைப்புல மிக முக்கியமானது புறம் பேசி தெரிதல். புறம் பேசி தெரியுது. மேலானவர்களே, சகோதரர்களே, இந்த இரண்டாவது சொன்ன பகுதியினால நாங்க அல்லாஹ்வுடைய சோதனைக்கு உள்ளாக்கப்படும், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உள்ளாக்கப்படும். மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம். நாங்க வெறுமனே ஒரு 45 நிமிஷம் அல்லது 1 மணி நேரம். ஜும்மாக்கு வாரது நோயாளிகள் வந்திருப்போம், சுகர்ல, பிரஷர்ல பல நோயாளிகள் வந்திருப்போம்.
பல நோய்களோட தியாகம் செஞ்சு துனியாவை சம்பாதிக்கிற நாங்க ஒரு மணித்தியாலம் கூடினா குறைஞ்சா 45 நிமிஷத்துக்குள்ளால முடிய போற பயான்ல நாங்க அங்கேயும் இங்கேயும் மூளைகளை பிடிச்சி கட்டுகளை பிடிச்சி தூங்கிட்டு போவோம்டா எந்த பயனும் இல்லை. எனக்கு என் மனைவி அமானிதம், எனக்கு என்னுடைய பிள்ளைகள் அமானிதம், எனக்கு என்னுடைய அண்டை வீட்டார்கள் அமானிதம், ஊர் தலைவர்மார்களுக்கு ஊர் மக்கள் அமானிதம், ஆசிரியர்மார்களுக்கு மாணவர்கள் அமானிதம். இந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்றுவதற்காக கிடைத்த ஒரு நாடாளுமன்றம் தான் இந்த ஜும்மாவுடைய தினம். இங்கேயும் வந்து கால நேரங்களை நாங்கள் தூக்கத்தில் கழிப்புமாக இருந்தா நேரம் அநியாயம் வேஸ்ட். மேலானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இன்றைய தலைப்பு மிக முக்கியமாக ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான தலைப்பு, அதிலேயும் பெண்களுக்கு ஆகவும் முக்கியம். மேலானவர்களே, உலமாக்கள் சலஃபு சாலிஹீன்கள் சொல்கிறார்கள், வமா அஹ்தருல் கலாம் வமா அஅலமு ஷஅனிஹி இந்தல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் பேசுகின்ற வார்த்தைக்கு பெரிய தவறு, பெரிய பாவம், குற்றம் இருக்குமாக இருந்தா அவன் பேசுகிற புறம் கீபத் என்று சொல்வார்கள். மற்றவனை பற்றி பேசுவது குறை. மேலானவர்களே, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வமா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், பேசிட்டு சொல்லுவாங்களே, நான் அவனை பேசலையே, நான் அவனை பேசல, நான் சும்மா பேசினப்பா, நான் அவரை சொல்லல, நான் இவங்கள சொல்லல. மேலானவர்களே, நாவால பேசுறது மட்டும் இல்லை, ஒரு நோண்டி சிரிப்பு, நக்கல் சிரிப்பு, சிரிச்சு காட்டுவாங்களே, ஆள் போக்கல போற அப்படியாமே. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் புறம் பேசுவதுதான், நாவால பேசுறது மட்டும் இல்லை. மேலானவர்களே, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நாங்க யார பேசுறோம்னு தெரியுமில்லவா? பேசிட்டு சொல்லுவாரு அல்லாமா புள்ளி சூஃபி மாதிரி, நான் பேசலையே, நான் அவரை பேசல. மேலானவர்களே, அல்லாஹ் சொல்றான், ரகீபும் அதீதும் வலதிலையும் இடதிலையும் உட்கார்ந்து கொண்டு எழுதி கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பாவங்களையும் எடுத்து காட்டும் போது இந்த அடியான் சொல்லுவான், லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹஸாஹா. ஒன்னத்தையும் விட்டு வைக்கலையே, நான் சும்மா தனியத்தானே பேசினேன், நானும் அவரும் தானே பேசினோம், நானும் பொண்டாட்டியும் தானே அவரை பற்றி பேசினோம், நானும் என்னோட கூட்டாளியும் தானே கிரேஜில் வச்சு பேசினோம், ஹோட்டலில் வச்சு பேசினோம், கெசியரில் வச்சு பேசினோம், ட்ரிங்க்ஸ் சர்பத் ஜூஸ் அல்லது கடை அல்லது தங்க கடை அல்லது சில்லறை கடை அல்லது மீன் மார்க்கெட்ல நாங்க 2 பேரும் தானே பேசினோம். அது எப்படி தெரியும்? அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான், அப்ப விளங்கு. மேலானவர்களே, உலகத்துல சூஃபிய போல சுத்தி தெரியலும், ஹஜ் செய்த ஹாஜிகளை போல நடிக்கலும், சமூகத்தில் என்னை விட்ட ஆள் இல்லை. நான் தான் பெரிய ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர், ஹஜ் செய்யக்கூடியவர், நான் தான் ஒரு தொழுகையாளி, நான் தான் தர்மம் கொடுக்கக்கூடியவர், பெரிய ஆள நடக்கலும். மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய சோதனை பிடிக்கும், அப்ப புரியும். அல்லாஹ்வுடைய தண்டனை சூழும், அப்ப புரியும். மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் காலையில விடிஞ்சத்தில் இருந்து தூங்கும் வரையும் மனித மாமிசத்தை தின்று கொண்டிருக்கிறோம், மனித மாமிசத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். எங்க போனாலும் மனித மாமிசம். மனித மாமிசத்தை மனிதனை கழுவாத சபை கிடையாது. மஜ்லிஸ்ல, இந்த மஸ்ஜிதில் ஒரு இஷாவுக்கு ஒரு ப்ரோக்ராம் வைங்களேன், ரபியுல் அவ்வல் மாசம், ஷமாயில் திருமதி, நபியுடைய பிறப்பு, நபியுடைய இறப்பு, நபியுடைய திருமணம், நபியுடைய குடும்ப வாழ்க்கை, நபியுடைய வியாபாரம், ஒரு ஷமாயில நடத்தி பாருங்களேன். இந்த ஊர்ல எத்தனை பேர் வந்திருப்பாங்க, எத்தனை ஆண்கள் சமூகம் அளிச்சிருப்பாங்க, எத்தனை பெண்கள் வாலிபர்கள் சமூகம் அளிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு கிரவுண்ட்ல, ஒரு கடை வீதியில, பசார்ல
அல்லது ஒரு போக்கடியில் அல்லது ஒரு மரத்தோரத்தில் உட்கார்ந்தா என்ன பேசுற, எங்கேயாவது ஒரு குமர் பிள்ளையில பேச்சு, எங்கேயாவது ஒரு விபச்சாரம் நடந்துட்டா அவனை பத்தி கழுவ ஆரம்பிச்சாச்சு. யாராவது ஒருத்தன் மது வருந்திட்டானா அவனை பேச ஆரம்பிச்சாச்சு. எங்கேயாவது சண்டை வந்துட்டா அந்த குடும்பத்தை கழுவ ஆரம்பிச்சாச்சு. அன்பானவர்களே, இதுக்கு ஆக பெரிய பாவம் வட்டிக்குதே. மேலானவர்களே, பெரிய பாவம் வட்டியிலே 72 விதமான கடுமையான பாவம். அதுல ஆகவும் குறைஞ்ச பாவம், ஆகவும் குறைஞ்ச பாவம் என்ன தெரியுமா? தாயோட ஒரு மகன் மோசமாக நடந்து கொள்வது. தாயோட ஒரு மகன் மோசமாக நடந்து கொள்வது. அதை விடவும் மோசமான வார்த்தை மனித மாமிசத்தை சாப்பிடுகின்ற புறம் பேசி தெரியுது. இன்ட்ரெஸ்டா இருக்குது, இன்னைக்கு பேசுற சபையில இன்ட்ரெஸ்டாக இருக்கு. மேலானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹ்மா அஹீஹி. அல்லாஹ் இங்கு ஊமைப்படுத்துகின்றான். குர்ஆன் என்கிறது பலாகத், குர்ஆன் என்கிறது ஃபஸாஹத். மேலானவர்களே, அல்லாஹ் கேட்கிறான், மனித மாமிசத்தை யாரும் சாப்பிடுறது இல்லையே. அல்லாஹ் எப்படி கேட்கிறான்டா? ஓட நானா மௌத்தாகிட்டாரப்பா, ஓட தம்பி மௌத்தாகிட்டார், ஓட தாத்தா தங்கச்சி மௌத்தாகிட்டார், நீங்க கையையும் காலையும் எடுத்து வெட்டி சாப்பிடுவீங்களா? யாரப்ப அந்த வேலை செய்யற? யாரும் விரும்ப மாட்டான், யாரும் செய்ய மாட்டான். உயிரோட இருந்தாலும் செய்ய மாட்டான், மௌத்தாகிற எப்படி செய்வான்? அல்லாஹ் கேட்கிறான், இந்த உங்களுடைய சகோதரன் மரணித்து விட்டால் இதை சாப்பிட விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்களே. உயிரோடு இருக்கின்ற ஒரு பெண்ணை எப்படி அப்பா பேச முடியும்? உயிரோடு இருக்கின்ற ஒரு ஆணை எப்படி பேசுவீர்கள்? அல்லது உங்களுடைய ஊரில் இருக்கின்ற ஒரு தலைவரை பேசுவீர்கள்? அல்லது ஒரு சமூக பணி செய்கின்ற ஒரு சங்கத்தில் இருக்கின்றவர்களை பேசுவீர்கள்? ஒரு குடும்ப தலைவியையோ தலைவனையை பற்றி பேசுவீர்கள்? பாடசாலையில் அதிபரை ஆசிரியை பற்றி பேசுவீர்கள்? அல்லது உலமாக்களை பற்றி பேசுவீர்கள்? அன்பானவர்களே, இந்த மனித மாமிசத்தை சாப்பிடுகின்றவர்கள் இதாமுல் கிலாப். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாய் இறைச்சியை சமைத்து சாப்பிடுவதற்கு சமம். எவ்வளவு சொன்னாலும் இந்த உம்மத்துக்கு அது தெரிந்தாங்க. அதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மேலானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, எனவே இந்த புறம் என்பது யாரும் நினைச்சு கொள்ளாதீங்க, இந்த நாவால பேசுறது மட்டும்தான் புறம். அல்லாஹ் ஒரு மனிதனை கருப்பாக, வெள்ளையாக, உயரமாக, கட்டையாக, கொழுத்து, மெலிஞ்சு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இவர் சொல்றார், ஆளை பாரு பவுசர் மாதிரி இருக்கிறாரு, அவரை பாரு எறும்பு மாதிரி இருக்கிறாரு, கலரை பாரு காகம் மாதிரி, அவரை பாரு கொக்கு மாதிரி. மேலானவர்களே, பேச தேவையில்லை, கண்ணால காட்டுறார், உடம்பால அசைச்சு காட்டுறாரு. மேலானவர்களே, உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இதுவும் குறை, இதுவும் புறம். நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? நினைக்க வேணாம், வாயால நாவால பேசுறது மட்டும் தாண்டி. மேலானவர்களே, உங்களோட வாப்பா எங்க உள்ளவர் தெரியும், உங்களோட உம்மா எல்லாம் தெரியும், போங்க நீங்க. உங்களோட நானா, உங்களோட தம்பி. மேலானவர்களே, இதுவும் ஒரு விதமான புறம் என்பதை அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், கீபத் என்றால் என்ன என்று தெரியுமா? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தெரியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் நீங்க பேசும்போது எது அவனுக்கு வெறுப்பாக இருக்கும், நீங்க அவனோட மகனை ஜாய் துடியம்பா, ஜாய் 103 குட்டி செய்தான், அவட மகன் இந்த ஊர்ல ஆக மோசமான பிள்ளை, இப்படி சுட்டி காட்டுவது இருக்குதே, இது ஆகப்பெரிய குறை, புறம் பேசுதல் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். உதாரணமா சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் மது வருகிறார், பிரச்சாரம், தொழுகை இல்லை, பாவம், அடிக்கிறார்,
பேசுனா பிழையா? ஓ பிழை. யார்கிட்ட பேர் சொல்லுங்க. பள்ளி இமாம் தவறு செஞ்சா வெளியில பேசி சொல்லாதீங்க. மதரசாவுல உலமாக்கள் தவறு செஞ்சா ரோட்ல பேசாதீங்க. பள்ளி நிர்வாகிகள் தவறு செஞ்சா போக்கடியில பேசாதீங்க. போக்கடியில பேசாதீங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை சச்சரவு வந்தா கிரவுண்ட்ல பேசாதீங்க. எங்க பேசுங்க? அவர்கிட்ட பேசி சொல்லுங்க. அவர்கிட்ட பேசி சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றேன்? பள்ளி இமாமுகிட்ட, மதரசா அதிபரிடம், உலமாக்களிடம், பள்ளி தலைவரிடம், அல்லது செயலாளரிடம், அல்லது கணவனிடம், மனைவியிடம், தந்தையிடம், தாயிடம். யார் சொல்றது? ஊர்ல பேசத்தான் ஆசை. அவனை நோண்டியாக்கத்தான் ஆசை. அவனை வெக்கமாக்க தலைக்குடிய வைக்கத்தான் ஆசை. அவனை மானத்தை போக்கத்தான் ஆசை. இதான் நடக்குது. இரவு முழுக்க தஹஜ்ஜுல, இரவு முழுக்க திலாவத்திலே, இரவு முழுக்க துஆவுல, பகல் முழுக்க துஹருக்கு அஸ்ருக்கு மக்ரிப் இஷாவுக்கு முன் சஃப்ல ஹஜ் செய்யறாங்க, உம்ரா செய்யறாங்க, ஜகாத் கொடுக்கறாங்க, தர்மம் செய்யறாங்க. ஆனா ரோட்ல கழுவுறாங்க, குறை பேசுறாங்க. மேலானவர்களே, ஒவ்வொருவருக்கும் மன தைரியம் இருக்கணும். இந்த இடத்துல தைரியம் எடுத்துக்கோங்க. நான் யாரை பேசுறேன்னா இல்லையா, எனக்கு இங்க பத்துவா கொடுக்கல, எனக்கு யாரையும் பார்த்து சொல்ல இயல. வெளியில பார்க்கும்போது பெரிய தாயை மாறி ஈப்பாங்க, அமல் இபாதத் செய்யக்கூடிய நல்லவங்களை போல, சாலிஹீன்களை போல ஈப்பாங்க. இந்த உள்ளம் ரப்போடு சம்பந்தப்பட்டது. அதனால இஸ்தஃப்தி நஃப்ஸக் இஸ்தஃப்தி கல்பக். ஒவ்வொருவரும் உங்களுக்கு முடிவெடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஃபத்வா எடுத்துக்கோங்க. நான் யாரை பத்தி குறை பேசுறேன்னா இல்லையா? குறை பேச மனசுக்கு வருதா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உன்னை பத்தி பாரப்பா, உன்னை யோசி. அடுத்தவன் தொலை வரல, அவனை பத்தி பேசுறதுக்கு முன்னால நீ தொழுறியா? உன்னை பொண்டாட்டி தொழுகிறாளா? உன்னை புள்ள தொழுகிறா? உன்னை மாமா தொழுகிறாரா? உங்களோட மருமகள் தொழுகிறாவா? உங்க அண்டை வீட்டான் தொழுகிறா? உன்னை பார்த்துக்கொள் என்று சொல்கிறார்கள். ஊரை பார்க்கறதுக்கு முன்னால, அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்க முன்னால, அடுத்தவன் புள்ளைய பார்க்க முன்னால, அடுத்தவன் தலைமைத்துவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உன்னை பாரு. நீ உன்ட பேச்சு எப்படி இருக்குது? உன்ட கேள்வி எப்படி இருக்குது? ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உமர் ரலியல்லாஹு சலாம் சொன்னாங்க. சலாம் சொன்னது உஸ்மானு கேட்கல. நபியிடம் உஸ்மானும் இருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு, உமரும் இருக்கிறார். சொன்னாங்க நபியிடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சலாம் சொன்ன, பதில் சொல்லல. அப்படித்தான் எல்லாரும் பேசுற, ஏதாவது கேட்கல, நாங்க கேட்காம போனா அவருக்கு என்ன பெருமை? பேசினா விளங்குது இல்லையே. நாங்க சின்னவங்க, அவங்க பெரியவங்க, அவங்க பெரிய பாட்டி, சராசமா விளங்காதே அப்படின்னு சொல்லிடுறேன். இது மாதிரி உமர் அந்த கருத்தை சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் மண்டையில ஒரு குடும்ப யோசனை இருந்துருச்சு, பாரம் இருந்துருச்சு யா ரசூலல்லாஹ். அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன சலாம் காதுக்கு விளங்கல்ல, அதனால நான் பதில் சொல்லல யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி. மேலானவர்களே, இன்னைக்கு அதான் நடக்குது. சலாம் சொல்லி பதில் கிடைக்கல, அவர் பேசி பதில் கொடுக்கல. அவங்கெல்லாம் யாரு? நாங்க பேசினா கேட்பாங்களா? அவங்கெல்லாம் ஸ்பெஷல் பார்ட்டி. அவங்களாம் சல்லி உள்ள கூட பேசுறவங்க, அவங்களாம் பெரிய பெரிய கூட பேசுறவங்க. பேசி தெரியல, ரோட்டு முழுக்க, கிரவுண்ட் முழுக்க, கடையில். அதான் வேறு. 2 பேருக்கு 2 கப்லெட் பிளாண்டி கிடைக்கட்டுமே, அந்த பிளாண்டி குடிச்சு முடிஞ்ச வரையும் ஊரை கழுவி முடிச்சு, அந்த பிளேண்டி மண்டி வரும் வரையும் ஊரை கழுவி முடிஞ்சிருச்சு. 2 பிளாட்ல பராட்டா போட்டு சாப்பிட்டுமே, சாப்பிட்டு வலிச்சு நக்கு வரையும் ஊர்ல உள்ள எல்லா பலாயும் கழுவி முடிச்சு, எல்லா மாமிசமும் திட்டி முடிச்சு. மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அபு பரஸா அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவர்கள், யா மாஷர் மன் ஆமன பிலிசானி வலம் யதுகுல் ஈமானு ஃபி கல்பிஹி. ஏ மக்களே, ஏ மனிதர்களே சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்களே, உங்களோட உள்ளத்துல ஈமான் நுழையலப்பா. ஈமான் நுழையாதவர்களே, யாரையும் குறை பேசாதீங்க, குறையை தேடாதீர்கள். நாங்க யாராவது பார்த்து ஒரு விஷயம் சொன்னா தேடுற பாப்ப, இவனை எங்க போறான், எந்த வீட்டுக்கு போறேன், என்ன தொழில் செய்யறான்,
எந்த பைக்ல போறான், எந்த முடுக்குல போறான், எந்த முடுக்குக்குள்ள பைக் போகுது, எந்த முடுக்குக்குள்ள புஷ் பைக்கை நிப்பாட்டுறான், பார்க்கிற தேற்ற உங்களுடைய வேலையை நீங்க பார்க்கணும். அது அல்லாஹ்வுடைய வேலை, இது அல்லாஹ்வுடைய வேலை. மேலானவர்களே, இந்த குறையை நீங்க தேடுவீங்களாக இருந்தா நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை தேடுவான். நீங்க எங்க வியாபாரம் செஞ்சீங்க, எங்க வட்டி எடுத்தீங்க, எந்த வீட்டுக்கு பூந்தீங்க, எந்த பொம்பளை மோசமாக பேசுனீங்க, எந்த குடும்பத்தை கேவலமாக பேசுனீங்க, அல்லாஹ்க்கு தெரியும். நபி அவர்கள் சொன்னார்கள், வீட்டுக்கு நடுவுல இருந்தாலும் உங்களை அம்பலப்படுத்துறது கேவலப்படுத்துறது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. மேலானவர்களே, இதான இன்பம் இல்லை, இதை பேசுறதுல தானே ஆசை இருக்குது எங்களுக்கு. மேலானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அது மட்டுமல்ல, இன்று குறை பேசப்படாத மனித மாமிசத்தை சாப்பிடாத சபை கிடையாது, சபை கிடையாது. மேலானவர்களே, குறை பேசுற இடம் தான், ஜொலி தான் அந்த இடம், ஜொலி ஜொலி. சும்மா எல்லாரையும் கலிசலைக்கு பேசி பேசி, மேலானவர்களே, எல்லாரையும் என்ன என்ன குறைகள் இருக்கு பேசுற இடம் தானே, அங்கதான் அந்த ஆளுக்கு கூட. நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மை யதுமன் லி மா பைன லஹ்யைஹி வ ஃபக்தைஹி. சொன்னாங்க நபி அவர்கள், இந்த நாவையும் மர்மஸ்தானத்தையும் யார் பாதுகாத்து கொள்றீங்களோ அதுமன் லஹுல் ஜன்னா, சொர்க்கத்தை நான் உங்களுக்கு எடுத்து தரேன்னு சொல்லி சொன்ன நபி அவர்கள். மேலானவர்களே, எல்லாம் விளங்கிக்கோங்க. ரமலான் மாசம் 30 நோம்புகளை பிடிச்சாச்சு, 6 நோம்பு பிடிச்சாச்சு, ஜகாத்து கொடுக்கறாங்க, நான் மாதத்துக்கு வருஷத்துக்கு சரியா, உம்ராக்கு சரியா போறாங்க, அவங்க கொண்டாடி பிள்ளை குட்டி எல்லாம் போறாங்க, ஹஜ்ஜி மாஷா அல்லாஹ் செய்யறாங்க. மேலானவர்களே, இதுல நானும் நீங்களும் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், இதுல நானும் நீங்களும் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். ஒரு குறை பேசுற இடம் இருந்தா அந்த இடத்த விட்டு போங்க, அந்த இடத்த விட்டு போங்க. மேலானவர்களே, 2 பொம்புல, மேலானவர்களே, ஒருவரை பத்தி குறை பேசினாங்க, நபி கூப்பிட்டாங்க வாங்க, நபி கூப்பிட்டாங்க வாங்க, வாந்தி எடுங்க. 2 பேரும் வாந்தி எடுத்தான், கையை போட்டான் கக்கினான், கையை போட்டான் கக்கினான். மேலானவர்களே, தண்ணி வரல, தண்ணி வரல, சோறு வரல, பான் வரல, பராட்டா ரொட்டி வரல, அவங்க கக்குறாங்க, இறைச்சி துண்டு துண்டுகளாக வருவது. நபி அவங்க சொன்னாங்க, அடுத்தவரை பத்தி கழுவுனீங்க, புறம் பேசுனீங்க, அந்த புறத்தை அல்லாஹ் மாமிசமாக ஆக்கிட்டான், மாமிசமாக ஆக்கிட்டான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மேராஜுடைய பயணம் போறாங்க. மேராஜுடைய பயணம் போகும்போது ஒரு கூட்டம் காண்பிக்கப்படுது. மேலானவர்களே, அவர்களுக்கு செம்புகளால் ஆக்கப்பட்ட நகங்கள் ஒவ்வொரு ரிவாயத்தில் வந்திருக்குது. யஹ்லிஷூன வுஜூஹஹும் வ சுதூரஹும் பிஅதுஃபாரிஹிம், நகங்களினால முகத்தை கீறி கிழிக்குகிறார்கள், நகங்களினால் மார்பத்தை நெஞ்சை கீறி கிழிக்கிறார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல, மன் ஹாவுலாயி, இவங்க யாரு சொல்லுங்களே, இவங்க யாரு சொல்லுங்களே. சொன்னாங்க, இவங்க தான் மக்களின் குறைகளை பேசி தெரிந்தவர்கள், மக்களின் குறைகளை பேசி தெரிந்தவர்கள். மேலானவர்களே, அதனால குறை பேசி தெரிகிற விஷயத்துல நானும் நீங்களும் ஏண்ட இபாதத்தை பாதுகாக்க வேண்டுமா? குறை பேசுறத விடுங்க, குறை பேசுறத விடுங்க, கோல் பேசுறத விடுங்க. மேலானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜில வைத்து சொன்னாங்க, காபாவை பார்த்து, காபா மா அத்யபகி வமா அத்யப ரீஹிகி வமா அஅலமுகி வமா அஅலமு லிஹுர்மதிகி. சொன்னார்கள், காபா, உன்னுடைய கண்ணியம் எவ்வளவு சிறப்பானது, உனது மகிமை எவ்வளவு சிறப்பானது, உனது நறுமணம் எவ்வளவு வாசனையாக இருக்குது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், காபா, உனக்கு ஒரு கண்ணியம், ஏ காபா, இந்த மனிதனுக்கு 3 கண்ணியம் இருக்குது, இந்த மனிதனுக்கு 3 கண்ணியம் இருக்குது. முதலாவது, அவனுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அவனுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும், அவனுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, நான் தவறு செய்திருக்கலாம், மனிதன் என்ற வகையில் குற்றம் இணைத்திருக்கலாம்,
எனது தாய் தவறு இழைத்திருக்கலாம், என்னுடைய தந்தை தவறு இழைத்திருக்கலாம். அதனால் எனது குழந்தைகளை கேவலப்படுத்தாதீர்கள், அதனால் என்னுடைய மனைவியை கேவலப்படுத்தாதீர்கள், அல்லது என்னுடைய ஊருடைய தலைவர்களை கேவலப்படுத்தாதீர்கள், என்னுடைய மசாஜிகளை கேவலப்படுத்தாதீர்கள். அன்பானவர்களே, மனிதர்கள் என்ற வகையில் நாம் ஒவ்வொருவரும் குலிக்கல் இன்சானு பைனன் நிஸ்யானி வல் ஹதா, தவறு மறதிக்கு மத்தியில் நாங்கள் படைக்கப்பட்டவர்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இந்த ஹுத்பாவிலிருந்து ஒவ்வொருவரும் முடிவெடுத்துக் கொள்ளுங்க. குறை பேசினா, புறம் பேசினா என்ன நடக்கும் தெரியுமா? மௌத்துக்கு முன்னால அந்த குறையை உங்களிடத்தில் அல்லாஹ் உண்டாக்குவார். நன்றாக விளங்கிக்கோங்க. மௌத்துக்கு முன்னால உங்களோட ரூஹை இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் தூக்குறதுக்கு முன்னால, உங்களுக்கு கஃன் புடவை சுத்துறதுக்கு முன்னால, உங்களோட மண்ணறையில வைக்கிறதுக்கு முன்னால், இந்த ஊரில் இந்த உலகத்தில் அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தாமல் என்னுடைய ரூஹை கைப்பற்ற மாட்டார். அல்லாஹ்வுடையார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால எனக்கு தரப்பட்ட நேரமும் சுருக்கமான நேரம், இந்த தலைப்பு நீளமான தலைப்பு இருந்தாலும் அந்த நேரத்துக்குள் முடிப்பதுதான் அந்த பேருரையின் சிறப்பாக இருக்கும். எனவே மேலானவர்களே, நான் முக்கியமான சில விஷயங்களை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, புறம் பேசுறதுனால நன்றாக விளங்கிக்கோங்க. யாரை பத்தி புறம் பேசுறீங்களோ அவர் மதுலூம், அவர் அநியாயம் செய்யப்பட்டவர். ஒரு ஆள் ஒரு கையை எல்லாம் வச்சுக்கொண்டு, ஒரு கைத்தான் இருக்குது, ஒரு கையை காணல, அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஒரு கை இல்லப்பா, ஒரு கை இல்லை, 2 கை இருந்துச்சு, ஒரு கை இல்லை, அழுது கொண்டிருக்கிறார். கேட்டாங்க, என்ன விஷயம்? ஒருவர் கரையோரத்தில் மீன் பிடித்தார், அதில் பெரிய மீன் இருந்தது. அந்த மீனை கேட்டேன், தரவில்லை. என்னுடைய பலம் இருந்ததல்லவா, என்னுடைய பலத்தால் அந்த மீனை பறித்தெடுத்து. பலசாலிகள் அபகரிக்கிறார்கள். அடுத்தவனின் காணியை, அடுத்தவனின் பூமியை, அடுத்தவனின் கடையை, அடுத்தவனின் வீட்டை, அடுத்தவன் சொத்தை, அடுத்தவன் அனந்தர சொத்தை அபகரிக்கிறார்கள் அல்லவா. நானும் அபகரித்தேன். இவருடைய கையை காணல. டாக்டர் போனா உங்களோட கையை வெட்டோன்னு சொல்லிட்டார். மேலானவர்களே, சகோதரர்களே, இவர் சொல்றாரு, அந்த யார்கிட்ட மீனை பறிச்சார் அவர்கிட்ட போய் கேட்கிறார், நான் உங்களோட மீனை பறிச்சேன்ப்பா, என்ற ஒரு கை இல்லாம போயிருச்சு, என்ன செஞ்சு? எப்ப உங்களுடைய பலத்தால், அகங்காரத்தால், பெருமையால் என்னுடைய மீனை பறித்து எடுத்தீர்களோ அன்று அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்டினேன், ரப்பே, என்னிடத்திலிருந்து அவர் அகங்காரத்தோடு அவர் அந்த மீனை கைப்பற்றியது போன்று உன்னுடைய குதிரத்தை, பெருமையை அவருக்கு காட்டு என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய கையை எடுப்பதற்கான ஏற்பாடை செய்திருக்கிறார். அன்பானவர்களே, எத்தனை பெண் குழந்தைகளுடைய சாபத்துக்கு உள்ளாக இருக்கிறோம், எத்தனை குமரிகளின் சாபத்துக்கு உள்ளாக இருக்கிறோம், எத்தனை வாலிபர்களின் சாபத்துக்கு உள்ளாக இருக்கிறோம், எத்தனை வியாபாரிகளின் சாபத்துக்கு உள்ளாக இருக்கிறோம். அன்பானவர்களே, சர்வ சாதாரணமாக பேசிக்கொண்டு போறோமே, சர்வ சாதாரணமாக வாய் கூசாம பேசிக்கொண்டு போறோமே. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அதுபோல ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கிட்ட ஒரு ஆள் வாரார். இமாம் அவர்களே, உங்களை பத்தி குறை பேசி தெரியுறாங்க ஊர்ல எல்லாரும், ஊர்ல எல்லாம் குறை பேசுறாங்க, அப்படியா? பேக்கு நிரம்ப ஹதாயாக்கள் பொருட்களை வாங்கினான். நாங்க வாங்குற மாதிரி எல்லா பழங்களும் வாங்கி கொண்டு கொடுக்கிற மாதிரி வாங்கினான். கொண்டு போயிட்டு அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ஹபீப், ஹாதிஹில் மத்தா தாஹு, இந்தாங்கப்பா பொருட்கள் எடுங்க. அவர் கேட்ட ஆச்சரியமா, என்ன இது இவ்வளவு பெரிய பொருள்? ஏன் சொன்னாரு ஹசனுல் பஸ்ரி, சுப்ஹானல்லாஹ், நான் செய்த நன்மைகள் மாத்திரம் அல்ல, நீங்க செய்த நன்மைகளும் அல்லாஹ் எனக்கு வாரி வழங்கி நிறைய தந்துட்டான். ஏனென்றா நீங்க என்ன பத்தி குறை பேசினதுனால உங்களோட நன்மை எல்லாம் ரப்பி எனக்கு தந்திருக்கிறான், ஏன பாவங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிறான். அதனால சந்தோஷமா ஹதியக்காரம் வாங்கிக்குவோம். மேலானவர்களே, ஹஜ் செய்தவர்களே, உம்ரா செய்தவர்களே, ஜக்காத்து கொடுப்பவர்களே, தர்மம் செய்பவர்களே, தஹஜ்ஜத் தொழுபவர்களே, திலாவத் செய்கின்றவர்களே, ஏழை எளிய பிள்ளைகளை பராமரிப்பவர்களே, மதாரிசுகளுக்கு உங்களுடைய பணங்களை கொடுப்பவர்களே, மசாஜிதுகளுக்கு உங்களுடைய செல்வங்களை வாரி வழங்குகின்றவர்களே,
நாளை கியாமத்துடைய நாளையில் நாம் நிச்சயமாக முஃப்லிஸாக வருவோம். முஃப்லிஸ் நாம் செய்த ஜகாத்துகளும் தர்மங்களும் ஹஜ்ஜுகளும் உம்ராக்களும் திலாவத்துகளும் மசாஜிதுடைய தர்மங்களும் மதாரிசுடைய நன்மைகளும் ஏழை எளியவர்களுக்கு ஐத்தாம்களுக்கு கொடுத்த எதுவும் எங்களுக்கு வரமாட்டாது. என்ன காரணம்? நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு 5 ஹஜ் அப்பா 50 உம்ரா அப்பா உங்களுக்கு இருக்குது என்று சொல்லும் போது அடியான் கேட்பான், இவ்வளவு எதற்காக? உங்களை குறை பேசி தெரிந்த ஹாஜுடைய நன்மை உங்களுக்கு வந்து விட்டது. குறை பேசி தெரிந்து உம்ரா செய்த மனிதனுடைய நன்மை உங்களுக்கு வந்து விட்டது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உங்களுடைய தொழுகையை, நோன்பை, ஜகாத்தை, தர்மத்தை அத்துணையும் பாதுகாப்பதற்காக நீங்க குறை பேசி தெரியாதீங்க, குறை பேசி தெரியாதீங்க. அதிலும் மிக முக்கியமாக லுஹூமுல் உலமா இஸ்மூம், உலமாக்களுடைய மாமிசம் நஞ்சூட்டப்பட்டிருக்குது. நஞ்சூட்டப்பட்டிருக்குது. நஞ்ச குடிச்சா மரணம், நஞ்ச சாப்பிட்டா மௌத்தாகிரும். உலமாக்கள் அவர்களும் எங்களை போல மனிதர்கள் தான். தவறு நடக்கலாம், பேச்சில தவறு நடக்கலாம், நடத்தையில தவறு நடக்கலாம். அவருடைய ஏதாவது ஒன்று நடத்தையில தவறு நடந்தாலும் அவங்கள குறை பேசாதீங்க. அவங்கள குறை பேசினா உங்களுக்கு மௌத்தும் சாபமும் உண்டாகும் என்பதை உலமாக்கள் சொல்லுங்கள். மேலானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அதனால சில விஷயம் இருக்குது. அங்க ஈபத்துனா அந்த புறம் பேசித்தான் ஆகும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர்கள் முக்கியமான 2 மாணவர்கள், இமாம் நவி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ராஃபி ரஹ்மத்துல்லாஹ். அதுல மிக முக்கியமானவர் இமாம் நவி ரஹ்மத்துல்லாஹ். அதுல ஒன்று தன்னுடைய கணவன், அதாவது ஃபத்வாவுடைய விஷயம், ஏதாவது மசலா, உதாரணமா அபூ சுஃபியான் அவர் அவருடைய மனைவி நமக்கு தெரியும் ஹிந்தா, அவரே செலவுக்கு பிள்ளைக்கு சல்லி கொடுக்கறல்ல, பொண்டாட்டிக்கு செலவு கொடுக்க எல்லாம் அப்படி தசலாக்கு நல்லா சம்பாதிப்பாங்க. பொண்டாட்டி பிள்ளைய கவனிக்கிறீங்களே, திங்க உங்க கொடுக்குறீங்களே, சுத்த போறீங்களே, அவங்க மட்டும் வேலை செய்யறேன். இப்ப வந்தாங்க ஹிந்தா, யார் ரசூலல்லாஹ், அபூ சுஃபியான் அவரை எனக்கு செலவுக்கு பணம் தாரல்ல, பிள்ளைகளுக்கு பணம் தாரல்ல, என்ன செய்ய? இது குறையா? இது குறையா? இப்ப ஒரு ஃபத்வாவை கேட்க ஒரு ஆலிம்கிட்ட வாரா, பள்ளி ஹஸரத்திட்ட வாரா, ஏண்ட கணவன் இப்படி இருக்கிறார், அல்லது மனைவி இப்படி இருக்கிறார், அல்லது பிள்ளை இப்படி இருக்கிறார், இதுக்கு ஃபத்வா கேட்டு வரும்போது இந்த ஹஸரத் சொல்றாரு, இதுக்கு இப்படித்தான் செய்யுங்க. நபி அவங்க சொன்னாங்க, குல் மா யக்ஃபீக, உங்களுக்கு போதுமானதை எடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஹிந்தா யாரை பற்றி சொன்னார்கள்? அபூ சுஃபியானை பற்றி சொன்னார்கள். இப்ப அபூ சுஃபியான் இல்லையே, அது குறையா என்று கேட்டால் இது ஃபத்வா கேட்பதற்காக, அந்த சட்டத்தை விளங்குவதற்காக கேட்கிறார்கள். இது குறை அல்ல, இது மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. இரண்டாவது விஷயம், மேலானவர்களே, பொன் கேட்டு வருவார்கள். பொன் கேட்டு உங்க ஊருக்கு வருவாங்க, தெரிஞ்சவங்க வருவாங்க, மாப்பிள்ளை கேட்டு வருவாங்க. கேட்பாங்க, இப்ப இந்த மாப்பிள்ளை எப்படி? அவர்கிட்ட மோசமான பழக்கம் இருந்தா மோசமான பழக்கம் சொல்லுங்க. அவர் தொழுகை இல்லை, அவர்கிட்ட தொழுகை இல்லப்பா, அமல் இபாதத் இல்லை, அல்லது இவருக்கு கொஞ்சம் தெரியாதா, கொஞ்சம் பிள்ளையோடு சேர்ந்து கொண்டு இப்படி இருக்கிறார், இது சொல்ற குறை இல்லை. என்ன குறை சொல்ற ஏன பிள்ளைய பத்தி? அப்படி பொல்ல தூக்கிட்டு பேசுறாய். மேலானவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு பெண் திருமணத்துக்காக அனுமதி கேட்கிறார்கள். ஒரு பெண் திருமணத்துக்காக அனுமதி கேட்கிறார்கள். கேட்கும்போது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு? ஃபாத்திமா பின்த் கைஸ் கேட்டாங்க. இப்ப கேட்டாங்க, அபூ ஜஹம் என்ப ஒருவர் இருக்கிறாரு, என்னைய கல்யாணம் முடிக்க போறாராமே, நான் முடிக்கவா யார சொல்லலாம்? நபி சொன்னாங்க, அவரா? அபூ ஜஹம் இருக்கிறார்ல, அவர்கிட்ட பணம் இல்லப்பா, அவர்கிட்ட பணம் இல்ல. ரெண்டாவது எப்ப பார்த்தாலும் பொம்பளைக்கு அடிப்பார், பொம்பளைக்கு அடிப்பார். மேலானவர்களே, மனைவிக்கு அடிக்கிற வேலை. அதனால ஃபாத்திமாவை பார்த்து சொன்னாங்க, அவர் அபூ ஜஹம் வானா. அப்ப முஆவியா இருக்கிறார், அவரும் கல்யாணம் கேட்டு வரார், உங்களை முடிக்கவா யார சொல்ல? அவர் வானா. ஏன் அவர் வானா? அவர்கிட்ட பணம் இல்லப்பா, வசதி இல்லை. ஏண்டா இந்த பொம்பளை வசதியான பொம்பளை, இந்த பொம்பளை வசதியான பொம்பளை, அதனால அது சரி வராது. அப்ப யார முடிக்க? அந்த உசாமா இருக்கிறார், உசாமா பின் ஜெயித், அவரை முடிக்கிறார். மேலானவர்களே, உசாமா பின் ஜெயித் கருத்தவர் தான். ஆனாலும் எல்லா பெண்களும் கவலைப்படுவாங்க, உசாமாவும் மனைவியும் போல நானும் ஏண்ட கொண்டாட்டியும் வாழப்படாதா? அதிகமான பெண்கள் யோசிப்பாங்களாம், உசாமாவை போல ஏண்ட மாப்பிள்ளை ஈர்க்கப்படாதா? மேலானவர்களே, இது குறை இல்லை, உண்மையை நாம் சொல்லுகிறோம். மூன்றாவது விஷயம், ஊர்ல குடிப்பழக்கம், போதை, கஞ்சா, அபீன், கேஜி எல்லா பாவனையும் இருக்குது. ஹராம், பெச்சாரம், கொலை, கொள்ளை எல்லாம் இருக்குது. இப்ப ஒரு ஆள் சொல்றார், பள்ளி அதுக்கு வசர இவருக்கு ஏலா
அந்த ஹராமான விஷயங்களை தடுக்க இயலாம், இவருக்கு சொல்லவும் இயலாம், சக்தி இல்லை இவருக்கு. இப்ப இவர் பள்ளி நிர்வாகிட்ட வந்து சொல்றார், பள்ளி இமாம்கிட்ட வந்து சொல்றார், இது ஏழுமா ஏலாதா? ஏழும் என்று மார்க்கும் அனுமதி தந்திருக்கு. இதை யாரும் குறைய யோசிக்கப்படா. ஊருடைய நலம், பிள்ளைகளுடைய நலம், சமுதாயத்துடைய நலம். இந்த ஹஸ்ரத் அவரை திருத்துவார். பள்ளி நிர்வாகிகளுக்கு அவரை திருத்தலாம், அல்லது ஊரின் தனவந்தர்கள் சிலருக்கு அவரை திருத்தலாம் என்றால் அங்கேயும் மார்க்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அவரை பற்றி பேசுவது புறமல்ல, அவரை திருத்துவதற்காக செய்யலாம். மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அதுபோன்ற அடுத்த விடயம் உதவி செய்யறது. அல் இஸ்திஆனா. ஒரு ஆள் என்ன செய்யறாரு, எனக்கு அநியாயம் செய்யறார், என் குடும்பத்துக்கு அநியாயம் செய்யறார், பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யறார், சொன்னா கேட்க மாட்டார். அப்ப நாங்க ஊர்ல உள்ள முக்கியஸ்தர்கள், பள்ளி தலைவர்கள் அல்லது உலமாக்கள் அவங்ககிட்ட வந்து சொல்லலாம், அவர் எனக்கு அடிக்கிறார், என் பிள்ளைகளுக்கு அடிக்கிறார், பக்கத்து வீட்டுல ஈக்க முடியல, அப்படி வந்து சொல்றது இதுவும் புறம் அல்ல, இதுவும் புறம் அல்ல. கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நடிகார்களே, இப்படி பல விடயங்கள் இருக்குது, பல விஷயங்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் 6 விஷயங்களை சொல்றாங்க. அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நடிகார்களே, எனக்கு தரப்பட்ட நேரங்கள் அது சுருக்கமான நேரமாக இருப்பதனால இது மிகவும் உம்மத்துக்கு முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்குது. நாம் செய்கின்ற அமலை, நாம் செய்கின்ற இபாதத்துகளை, நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகளை பாதுகாப்பதற்கு இது போன்ற கோல் சொல், புறம் பேசுவது, கீபத்து பேசுவது, இவைகளை விட்டும் இந்த உலகத்திலே அல்லாஹும் அவனது தூதரும் எந்த முறையில் காட்டி தந்திருக்கிறார்களோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அல்லாஹ், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உங்களுடைய குழந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, கல்வியை கற்று